கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை போன்றொரு நாளிலே பெத்தலையிலே பாலகனாக பிறந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் பிறந்தவராய் அந்த மெய்யான கிறிஸ்துமஸை நாம் கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 19 1 முதல் 10. தியான வசனம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை நாம் ஆசரித்து விட்டோம். ஒவ்வொருடைய வயதிற்கு தகுந்தவாறு அத்தனை கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆசரித்திருக்கிறோம். மகிமையான காரியம். எதற்காக ஆண்டவர் வந்தார்? வைரக்கல் பட்டை தீட்டக்கூடிய ஒரு தொழிற்கூடத்திலே அநேகர் பட்டை தீட்டி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்ணாடி அறை கொடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஒருவன் பட்டை தீட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய இடது கையிலே அந்த வைரக்கல்லை வைத்து வலது கையாலை சுத்தியலை அவன் அடிக்கின்ற பொழுது, அந்த பட்டை தீட்டுகின்ற பொழுது அது மேலே தெரித்தது. ஆனால் கண்ணுக்கு மறைவாகிவிட்டது. அந்த அறை முழுவதும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நூக்கன் காணராக அவன் தேடி தேடி பார்த்து அத்தனை முயற்சிகளையும் செய்கிறான். கிடைக்கவில்லை. முதலாளியிடத்தில் சொல்லுகின்ற பொழுது முதலாளி மிகுந்த வேதனைப்படுகிறார். நான் ஒன்றும் செய்ய முடியாது, நீதான் அதற்கு ஏதாவது பதில் சொல்ல வேண்டும், உன் கையில் தான் ஒப்படைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இவன் வேதனையோடு வீட்டிற்கு செல்லுகிறான். 2 நாட்கள் கழிக்கின்றன. கழித்த பின்பாக அங்கே உள்ள தொலைபேசி இணைப்பானது வேலை செய்யவில்லை. இந்த தொலைபேசி இணைப்பை சரி செய்யும்படியாக வந்திருந்த தொலைபேசி ஊழியர்கள் அந்த அறையிலே வந்து அதை பரிசோதிக்கின்றதான வேளையிலே அந்த தொலைபேசி இணைப்பு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டியை பார்த்தவுடனே அவருடைய கண்கள் மிகவும் ஆச்சரியத்தால் திறந்தது. இங்கே ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். எடுத்து பார்க்கின்ற பொழுது இவன் கையிலிருந்து தவறிய அதே அந்த பட்டை தீட்ட வேண்டிய அந்த வைரக்கல்லானது இவன் அடித்த வேகத்திலே அந்த பெட்டிக்குள்ளாக போய் சென்று உட்கார்ந்து கொண்டது. அது கிடைத்தவுடனே அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சி, அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. விலை உயர்ந்தவை தொலைக்கப்பட்டுள்ளது, இந்த நாளிலே கிடைக்கப்பட்டது என்று சொல்லி அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விலை உயர்ந்த அநேக காரியங்களை நாம் தொலைத்து விட்டோம். அந்த தொலைத்ததை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வேண்டுமென்று நாம் செய்யவில்லை. நம்மை அறியாமலே நம்முடைய கரங்களிலிருந்து தொலைந்து போன ஏராளமான நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோர் ஆலயத்திற்கு அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆலய ஆராதனைகள் முடிந்து தங்களுடைய பட்டணத்திற்கு திரும்புகின்றதான வேளையிலே ஜனக்கூட்டத்தோடு அவர் வருவார் என்று சொல்லித்தான் சென்றார்கள். 3 நாளைக்கு பின்பு தான் தெரிந்தது தங்களுடைய பிள்ளையை தொலைத்து விட்டோம் என்று சொல்லி மறுபடியும் எருசலேம் நோக்கி ஓடுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் வேண்டும் என்று செய்யவில்லை. ஆனால் இங்கே நடைபெற்ற காரியம் என்ன? நம்மை அறியாமலே, அவர்களை அறியாமலே அவர்களுடைய குழந்தை இழந்து விட்டார்கள். இன்று நீங்களும் நான் அந்த நிலையில் இருக்கிறோமா? முதலாவதாக இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை போன்ற ஒரு காலத்தில் வந்தார். இழந்து போன சந்தோஷம், த சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் இந்த நாளில் இருக்கிறதா? நீங்களும் நானும் சந்தோஷ குடும்பத்தார், அதை மறந்து போகக்கூடாது. கிறிஸ்தவன் என்றால் சந்தோஷமுடையவன், மகிழ்ச்சி உடையவன், ஆனந்தமுடையவன். அந்த மகிழ்ச்சி எதனாலே கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி? உலக பொருட்களினால் அல்ல, உலக உறவுகளினால் அல்ல, உன்னத தேவனுடைய அந்த அன்பினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நீங்களும் நானும் நிறைவாய் பெற்றிருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே நம்மிலே நிலைத்திருக்கிறதா? இல்லை என்றால் நம்மை அறியாமலே தொலைத்து விட்டோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கும். என்றைக்கு கீழ்ப்படியாமைக்குள்ளாக செல்லுகிறோமோ எல்லாம் இழந்து போய்விடுகிறோம், எல்லாவற்றையும் இழந்து போய்விடுகிறோம். நம்முடைய ஆதி பெற்றோர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே இருக்கின்ற பொழுது சகல மகிழ்ச்சியும் சகல தேவனுடைய பிரசன்னத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காது அந்நியனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த பொழுது அவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மகிழ்ச்சியை இழந்தார்கள், சந்தோஷத்தை இழந்தார்கள், சமாதானத்தை இழந்தார்கள். அந்த இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை போன்ற ஒரு நாளிலே சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கும்படியாக, கண்டுபிடித்து கொடுக்கும்படியாக என் தேவாதி தேவன் மனு உருவாக அவதரித்ததைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். இந்த சந்தோஷம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அவர் சந்தோஷத்தை கொடுக்க வந்தார். அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோமா? இல்லை என்றால் நாம் உக்கிரானத்தை இழந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தாவீது ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று அறியப்பட்டவன். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆட்டிடையராக தன்னுடைய பணியை தொடங்கினவர். ஆனால் இன்று ஆளுகை செய்கின்ற ஒரு கோமகனாக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். அவனுடைய உக்கிரானத்துவம் என்ன? அவன் யுத்தத்தை நடத்த வேண்டும், தேசத்தை காப்பாற்ற வேண்டும், மக்களோடு மக்களாக அவன் நின்று அந்த யுத்த காலத்திலே நின்று செயல்பட வேண்டும். ஆனால் என்ன செய்கிறான்? சோம்பலாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். அனைவரும் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவன் சோம்பி தன்னுடைய அங்கே வீட்டிலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். உக்கிரானம் இல்லாத வாழ்வு, சோம்பல் கையனாக அவன் காணப்படுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, விளைவு என்ன? யுத்த களத்திலே நிற்க வேண்டியவன் இங்கே மாடியிலே நின்று பார்க்கிறான் குளித்து கொண்டிருக்கிற பெண்ணை. விழுந்து போனான். சந்தோஷத்தை இழக்கிறான். ஆண்டவரை பாடி பாடி சந்தோஷம் அடைகிறவன், எப்பொழுதும் இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்திருக்கும்படியாய் செய்கிறீர் என்று சொன்னவன். ஆனால் இன்று பாட முடியவில்லை. பாவம் அவனை அறியாமலே அவன் விழுந்து போன அந்த பாவமானது அவனை பரிதாப நிலைக்குள்ளாக தள்ளியது. ஏசாயா 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். எவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியோடு இருந்தவன் தான் தாவீது. ஆனால் இழந்து போனான். திரும்ப ஓடி வருகிறான் ஆண்டவரிடத்திலே. ஓடி வந்தவன் 51ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், உன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கேட்கிறான். இரட்சணியத்தின் சந்தோஷம் எனக்கு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும். இழந்து போன அந்த மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும்படியாக ரட்சிக்கப்பட்ட நீ விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னை இன்னும் நேசிக்கிறார். ஆகையினாலே மறுபடியும் காலங்களை கொடுக்கிறார். இழந்து போன சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்திலே வரமாட்டாயா? இரண்டாவதாக, இழந்து போன நன்றி உணர்வு, த சென்ஸ் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ். அங்கே ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் நன்றியற்ற நிலையிலே காணப்படுகிறோம். இந்த சந்தோஷத்தை, இழந்து போன சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டுக்கொள்ளும்படியாக வந்தாரே, அந்த ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா? சந்தோஷத்தை மீட்டு கொடுத்தவருக்கு நன்றி உண்டா? கொலோசியர் 1:13 பவுலினுடைய அனுபவத்தை அவர் குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்த லூக்கா 17:18 மற்றும் 19 பார்க்கின்ற பொழுது, தேவனுக்கு துதி செலுத்துவதற்கு இந்த அந்நியனை தவிர வேறொருவரும் இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு கேட்பதை பார்க்கலாம். தேவ பிள்ளையே, உனக்காக பாடுபட்டு மீட்டவரை பாடுகிறாயா? இல்லை என்றால் பாடுபடுத்துகிறாயா? அவருக்கு நன்றி செலுத்துகிறாயா? நன்றி கொண்டவனாய் காணப்படுகிறாயா? சாகும்படியாய் இந்த உலகத்திலே பிறந்த குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாய் வந்தார். அவர் தன்னை சாக கொடுத்து உன்னை ஜீவனோடு காண வேண்டும் என்று சொல்லி விரும்பி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். நீ அவருக்கு நன்றியோடு உன்னுடைய காரியங்களை கீழ்ப்படிதலோடு செய்கிறாயா? தேவன் தரும் இழந்த நன்றியை பெற்று துதி ஸ்தோத்திரத்தோடு அவருடைய வாசல்களிலே இந்த பண்டிகை நாளிலே பிரவேசிப்போம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இங்கே இழந்து போன உத்தரவாதத்தை மீட்டு கொடுக்கும்படியாய் வந்தார். த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாம் அவருடைய சீடர்கள். சீடனின் உத்தரவாதம் என்ன? ஆண்டவரோடு உடனிருப்பது, அவர் செல்லும் இடங்களுக்கு செல்வது. அப்படியென்றால் என்ன? நான் ஆண்டவரை உடையவனாக இருக்கிறேன். சந்தோஷத்தை இழந்தே இருந்தேன், ஆண்டவர் சந்தோஷத்தை பெற்றுக் கொடுத்தார். நன்றியோடு காணப்படுகிறேன். நான் அவருடைய ஆலயமாக, நான் செல்லும் இடமெங்கும் என் தேவனை நான் எடுத்துச் செல்கிறேன். அவரோடு இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். என்னை என் ஆண்டவர் ஒரு உத்தரவாதியாக வைத்திருக்கிறார்.
உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நீ உன் சகோதரனுக்கு காவலாளி என்று வைத்திருக்கிறார். தேவனை அறிந்திராத எத்தனை மக்களுக்கு நீயும் நானும் காவலாளிகளாக செயல்படுகிறோம். நிறைவாக இழந்து போன அவசரத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாக இருந்தார். த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி. காவலாளியாக நீ இருக்க வேண்டியவன். கண்ணை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. அவசர பணி இது, ஆண்டவருடைய பணி. இயேசு பிறந்திருக்கிறார். சொல், அருள் பணி இது, ஒரு அவசர பணி. இயேசுவின் கட்டளை போய் நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். நாட்களை ஒத்தி போடாதே, தீர்மானத்தில் பின்வாங்காதே. நீ அவருடைய கரம், நீ அவருடைய கால். நம்மை அறியாது இழந்த சந்தோஷம், நன்றி உணர்வு, உத்தரவாதம், ஆத்ம ஆதாய பணியின் அவசரம், இவைகளை மீட்டுக் கொடுக்கும்படியாய் இதை போன்ற ஒரு நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் பிறந்தவராக, அவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூறி அறிவிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன சந்தோஷத்தை எங்களுக்கு மீட்டுக் கொடுக்கும்படியாகவும், இழந்து போன நன்றி உணர்வை நாங்கள் திரும்ப பெற்று உமக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படவும், ஆண்டவரே, எங்களுடைய பொறுப்பற்ற ஒரு தன்மையிலிருந்து எங்களை மீட்டு நாங்கள் பொறுப்புள்ள சீடர்களாக அப்பா உம்மிலே நிலைத்திருந்து நாங்கள் மற்றவர்களுக்கு காவலாளிகள் என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். சீடராக்கப்பட்ட நாங்கள் பிறரை சீடராக்குகின்ற இந்த உன்னதமான பணியினுடைய அவசரத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்தீர் என்பதை உணர்ந்து இந்த அவசர பணியை ஆண்டவருக்கு பிரீதியாய் செய்ய எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. மீட்பு இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.